இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அபூர்வா, ஏதோ காளி கோயிலுக்கு வந்த மாதிரி இருக்குமா? சித்தி, காளி கோவிலுக்கும் இந்த ஸ்பாட்டுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா? ஏன் இல்ல? அங்க ஆட்டுக்குட்டி கோழியை பலி கொடுப்பாங்க, நம்ம இங்க பூமியை பலி கொடுக்க போறோம். கனெக்ஷன் இருக்குல்ல? சித்தி, சொன்னதையும் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காதேன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? நான் சொல்லும் போது இல்லம்மா, நீ சொல்லும் போதுதான் நம்ம மாட்டிக்கிறோம். மீரா கிட்ட கூட நீ இப்படிதான் மாட்டின, அப்ப நான் தானே தெளிவா சமாளிச்சேன். நீ இப்ப வாய முடிக்கிட்டு வா. அதோ மாப்பிள்ளையே வந்துட்டாங்க. ஹாய் ஹாய் பா. வாமா. வணக்கம் மாமா. வாங்க மாப்ள. ஹாய் பாட்டி. ரொம்ப சந்தோஷம். ஹாய் மாமா. அம்மா வணக்கம்மா. வாங்க மாப்ள. நல்லா இருக்கே நீங்க அம்மா. ரெண்டு பேரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க ரெண்டு பேரும் வரல அப்படின்னு மீரா வழியெல்லாம் புலம்பிக்கிட்டே வந்தா. நான் இருக்கும்போது புலம்ப விட்டுருவேனா மாமா? அதான் நான் கூட்டிட்டு வந்துட்டேன்ல. நம்ம மட்டும் என்ஜாய் பண்ணாம நம்ம பக்கத்துல இருக்கவங்களையும் அறிமுகப்படுத்திக்கிட்டு அவங்க கூட விளையாடினா ஜாலியா இருக்கும். சூப்பரா சொன்னக்கா. வந்திருக்கிற பேட்ச் எல்லாம் வயசான கேங்கா இருந்தா விளையாட்டுலாம் ஒண்ணும் இருக்காது. அவங்க சொல்ற சாமி கதையை கேட்டுட்டு அவங்களுக்கு சேவ் பண்ணிட்டு தான் உட்காரணும். வந்திருக்கிறது யாருன்னு தெரியாம ஓவரா ட்ரீம் குள்ள போயிடாதீங்க. முதல்ல அவங்க வரட்டும், இருங்க. சரி. அதோ அங்க யாரோ வராங்க. இவ எதுக்கு வந்தான் சித்தி? தெரியல. சந்தேகமே இல்ல, அவங்க எனக்காக தான் வந்திருக்காங்க. நேத்து உங்க பையனையே தடுக்க முடியல, இன்னைக்கு அத்தையை வர கூட்டிட்டு வந்திருக்காரு. ரெண்டு பேரும் டார்கெட் பண்ணா என்னோட நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க. உன்னை பார்த்தா டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியல. அவன் வந்திருக்கான்ற சந்தோஷம் உன் முகத்துல தெளிவா தெரியுது. ஷோ சும்மா இருங்க மாமா. ஏன் டென்ஷன் எனக்கு, நீங்க வேற. உன் டென்ஷன்லாம் இருக்கட்டும், என் சந்தோஷம் உனக்கு தெரியலையா? புரியலையா? உன் ரெண்டு அத்தையும் ஒரே இடத்துல இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரியா போச்சு. வர வர உங்களுக்கு குறும்புத்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மாமா, நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? வன விருந்துக்கு. ஆனா இப்போ உங்களுக்கு வன விருந்துக்கு வந்த மாதிரி தோணுதா? இல்ல, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு மட்டும் இழவு விருந்துக்கு வந்த மாதிரி இருக்கு. எரிஞ்சிட்டு இருக்கிற பொணங்களை பாத்துக்கிட்டு யாராவது விருந்து சாப்பாடு சாப்பிட முடியுமா மாமா? ககன், அவசரப்படாதப்பா. அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறாங்க, நம்ம கிட்ட யாரும் பேசல. நம்ம ஏதாவது கேட்க போனா அப்புறம் தப்பு நம்ம மேல ஆயிடும். ஹலோ மிஸ்டர் சரத்சந்திரா.
தேங்க்யூ. டேய் எதுக்குடா தேங்க்ஸ்? உன்னை கொல்லாம விட்டதுக்கா இல்ல புதைக்காம விட்டதுக்கா? லுக் மிஸ்டர் சரத்சந்திரா, நீ என்னதான் உசுப்பேத்தினாலும் நான் இன்னைக்கு கோவப்படவே மாட்டேன். I'm in a very cool mood. ஏன் தெரியுமா? உனக்கு ஆல்ரெடி பயத்தை அறிமுகப்படுத்திட்டேன்ல. என்னடா நான் உன்னை பார்த்து பயந்தேனா? எஸ், ஆஃப் கோர்ஸ். டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வார்த்தையை சொல்வே நீ? எங்களை பார்த்ததும் தட்டு கூட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்ப வேற இடத்துக்கு கிளம்பிட்டல்ல, அதை வச்சு புரிஞ்சிருச்சு விடு. ஏய் உங்க கேவலமான முகத்தை பார்த்துக்கிட்டு இந்த நாள் எங்களால என்ஜாய் பண்ண முடியாதுங்கிற ஒரே காரணத்தாலதான் நாங்க வேற இடத்துக்கு போறோம். அதுக்கு போய் உன்னை பார்த்து பயந்தேன்னு நீ சொல்லிக்கிட்டு என்ன கடுப்பேத்தாத. அப்பா, நீங்க இங்கேயே இருந்தா பூமி எங்க என்கிட்ட வந்துருவான்னு உனக்கு பயம் வந்துருச்சு. பூமி எதுக்குடா உன்கிட்ட வரப்போறா? நீ தலைகீழா நின்னு தவம் புரிஞ்சாலும் அது நடக்காத காரியம்டா. பூமி உன்னை காதலிக்க மாட்டா. ஐயே சரத்சந்திரா, நீ என்னதான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன். எப்படியோ ஒரு வழியா தோல்வியை ஒத்துக்கிட்ட. என் தேங்க்ஸோட சேர்த்து நான் கொடுக்க போற ஆஃபரையும் எடுத்துக்கோ. நீங்க எதுக்கு போறீங்க? நாங்களே கிளம்பி போற விடுங்க. இன்னைக்கு இல்லனா என்ன, பூமி நாளைக்கு வந்துட போறா. டேய் நீ சாகர நிலைமைக்கு வந்தாலும் பூமி உன்னை காதலிக்க மாட்டா. ஒருவேளை நீ செத்து போனாலும் பூமி உன்னை காதலிக்க மாட்டா. நீ இங்க இருந்தா பூமி உன்னை காதலிப்பாங்கிறது தானே உன்னோட ஓவர் கான்பிடன்ஸ். இங்கே இருக்கும் பூமியும் முகத்தை கூட பார்க்க மாட்டான்னு ப்ரூவ் பண்றதுக்காகவே நாங்க இங்க இருக்கோம்டா. ஐயோ ஐயா, நாங்களும் அதை தான் சொல்றோம். நீங்க இருங்க, நாங்க கிளம்பிடுறோம். ஒன்னும் தேவையில்லை, நீங்களும் இருங்க நாங்களும் இருக்கோம். ஓம் பாஷையில உங்ககிட்ட சொல்லணும்னா பூமியும் பக்கம் வரமாட்டான்னு இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடும். பூமி நான் பெத்த பொண்ணோட முக்கியம்னு நான் இன்னைக்கு ப்ரூவ் பண்றேன்டா. நாங்க இங்கே இருக்கோம். சந்தேகமே இல்லம்மா, இங்க வேண்டாம் நம்ம கிளம்பிடலான்னு சுருன்னு கிளம்பின மாப்பிளையே பின்னாடியே போய் பின்னாடி இழுத்துட்டு வந்திருப்பான் அந்த ககன். அப்படி என்ன சொன்னானோ தெரியல, பறந்து போன மாப்பிள உருண்டுகிட்டே திரும்ப வந்துட்டாரு. ஹீரோன்னு அவன் தான்மா. நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், என்னை இன்னும் கடுப்பேத்தாத. அவனை போய் ஹீரோன்னு சொல்லி என்னோட ஆத்திரத்தை இன்னும் கிளப்பாத சொல்லிட்டேன். ஆமாமா, அவன் ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் நேத்து இன்னைக்கு அங்க இங்க அவன் கிளம்பி வந்துகிட்டே இருக்கான். அவன் ஹீரோ இல்ல ஜீரோ தான் நீ தான் ப்ரூவ் பண்ணணுமா?